திருச்செந்தூரில் மழை பெய்ய துணிந்த பூமி தணிந்து குளிர்ந்து நிலவு வருகிறது. மிதமான மழை சூழல். மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதியில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் இடையே 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் தாக்கத்தால் திருநெல்வேலி, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தமிழகத்தில் பல்வேறு பகுதியில் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்று பகுதியில் குமாரபுரம், காயல்பட்டினம், வீரபாண்டிப்பட்டினம், ஆர்மநேரி, ஆத்தூர் பகுதியில் தற்போது மழை பெய்து வருகிறது. திருச்செந்தூர் அதிகாலை நேரத்தில் வாகனம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. சாரல் மழையாக பெய்தது கனமழையாக மாறியது. மழை வேகம் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் ஓரமாக நின்று வரிசையில் நின்று காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். சிலர் மலையில் நின்று முருகனை வழிபட்டு காத்திருந்து கடற்கரை பகுதியில் சிலர் உற்சாகமாக குளித்து குடும்பத்துடன் மகிழ்ந்து வருகிறார்கள். கோயிலை சுற்றிலும் தேங்கிய அளவு தண்ணீரை கோயில் பணியாளர்கள் அந்த பணியை செய்து வருகிறார்கள், அப்புறப்படுத்தி வருகிறார்கள். மேலும் வேகமாக மழை பெய்து வருவதால் முக்கிய சாலைகளில் மழை நீர் கரை புரண்டு ஓடுகிறது. பொதுமக்கள் சாலையில் குடைபிடித்து சென்று வருகிறார்கள். மழை சுமார் அரை மணி நேரம் தொடர்ந்து திருச்செந்தூர் மற்றும் சுற்றுப்பகுதியில் பூமி குளிர்ந்து ஒரு இதமான சூழ்நிலை நிலவி வருகிறது. பாதாள சாக்கடையில் இருந்து கழிவு நீர்கள் மழை நீர் ஓட கலந்து செல்வதால் நோய் தொற்று ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது என்று பொதுமக்கள் கூறி வருகிறார். இதனால் உடனடியாக நகராட்சி நிர்வாகம் பாதாள சாக்கடைகளை சரி செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கூறி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி செந்தில் ஆறுமுகம்.